வெல்கம் டு சர்வேஷ் த விளாகர் சேனல். இன்னைக்கு நாம ஒரு ஹாரர் எபிசோட் பார்க்க போறோம் ஷின்சான்ல இருந்து. ஏன்னா இப்போ நம்ம சம்மர் டைம் பத்தி ஒரு ஹாரர் எபிசோட் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரின்சிபல் சாரை நம்ம பிரின்சிபல் சார் சொல்றாரு, இப்போ சம்மர் லீவ்னால சின்ன பசங்களாம் வெளில போறாங்க, அது மாதிரி நம்மளும் ஷின்சானோட கதையை பார்க்கலாமான்னு. அப்போலாம் நம்ம ஷின்சான் வெளில என்ன நம்ம வெளில போகலான்னு பார்த்தா ஸ்கூல் பஸ் நிற்கிது. அப்போ நம்ம கசாமா பார்த்தா வா 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 வான்னு கை காமிக்கிறான். அப்போ நம்ம ஷின்சான் ஸ்கூல் இருக்கோ அப்படின்னு நினச்சி கதவும் திறந்துச்சு, அவனும் உள்ளே போயிட்டான். உள்ளே போனால் எல்லாருமே சோகமாக இருக்க மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம பூவை மட்டும் தான் ஒயிட், அவனை மட்டும் தான் கலரில் காமிக்கிறாங்க. மற்ற எல்லாரும் சோகமாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் கருப்பாக காமிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஷின்சான் எப்பயும் போல் கசாமா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்கூல் இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் எப்பயுமே செய்கிற மாதிரி காதில் போய் ஹூன்னு ஊதுனான். அப்படின்னு சொன்னோடனே அடுத்து அப்ப பார்த்து நம்ம ஷின்சானும் என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப காலில் ஊத்துறா. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். அப்பெல்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக் மசாவை போய் தலையிலே விண்டோவில் இடிச்சிட்டான். ஆனால் அவன் எப்பயுமே அழுவான். ஷின்சான் கேட்குறான், நீ நான் எப்பயுமே நல்லா தானே இருக்க, அப்போ நம்ம நேனி அழுகாதன்னு ஒரு பொம்மையை போட்டு குட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம மசாவை சிரிச்சுட்டு போய் இடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் திரும்பவும் போய் சிரிச்சு இடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பெல்லாம் அவனுக்கு டவுட் வருது, அவன் எப்பயுமே அழுகுவானே மசாவு, ஆனால் நேனி கொட்டுவாளே. அப்பதான் நம்ம போ உட்காந்து அவனோட விளையாண்டுட்டு இருந்தான். அப்பதான் நம்ம பஸ்ஸை காமிக்கிறாங்க. அது பார்த்தா கிண்டர் கார்டனை தாண்டி போய்கிட்டே இருக்கு. அப்பதான் நம்ம ஷின்சானும் போச்சானும் வெளியில பின்னாடி இருந்து பார்க்கும்போது, என்ன நம்ம கிண்டர் கார்டனை தாண்டிட்டோமே, போய் நம்ம எங்க போறோம்னு குடுகுடுன்னு போய் பிரின்சிபல் சார் கிட்ட கேட்போன்னு போறாங்க. அப்பா பார்த்து என்ன அப்படின்னு கேட்கும் போது, அப்புறம் அடுத்து பார்த்தா நம்மளோட எல்லாரும் ஒஹின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் மறைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. அவ சீக்கிரம் போய் பிரின்சிபல் சாரை பார்க்கணும்னு போய் பார்த்தா யாருமே இல்லை. அப்பதான் நம்ம பஸ் ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் நம்ம போச்சானும் ஷின்சானும் எப்படியாச்சும் நல்லா காப்பாத்திடணும், ஏதாச்சும் ஹோல்டா நல்லா டைட்டா பிடிச்சிட்டாங்க. ஆனா இங்க ஒரு அதிசயம் என்ன தெரியுமா, அது எல்லாமே காரு ராடியெல்லாம் புகுந்து போயிருச்சு. அப்பதான் நம்ம ஷின்சானுக்கும் போச்சானுக்கும் இது எப்படி அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துட்டு பார்த்தா அவங்க ஒரு தோட்டத்துக்குள்ள போறாங்க. இந்த தோட்டத்துல போகும்போது நம்ம ஷின்சானும் போச்சானும் என்னது இது, ஷின்சானோட அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அப்போ கீழே பார்த்தா ஷின்சான் விளையாண்டுட்டு இருக்கான் அவங்களோட. அப்பதான் நம்ம போச்சானுக்கு ஒரு இது இருந்துச்சு, நேற்று நம்ம இந்த பார்க்குக்கு தானே வந்தோம், இந்த பார்க்ல கூட நீ எனக்கு ஒரு கல் எடுத்து தண்டே, அந்த ஒரு இதுக்குள்ள அந்த ஒரு கல்லுக்குள்ள இருந்து ஒரு பஸ் மாதிரி ஒரு கல் எடுத்துட்டு வந்தே, அது கூட நல்லா இருக்குன்னு நான் எடுத்து வச்சிருந்தேன், நான் ஒழுங்கா பார்க்கல, இப்ப போய் பார்ப்போம்னு சொல்லி அவங்க போய் பார்த்தாங்க. அப்பா அவன் பேக்கெட்ல இருந்து எடுத்தா கல்லா எடுத்துட்டு இருக்கான். நிறைய எடுக்கும் போது இதா 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 இதான்னு பார்க்கும்போது கடைசியில அந்த கல் கிடைச்சிருச்சு. இல்ல ஏதோ எழுதி இருக்கேன்னு தொட்டி பார்க்கறான். தட்டி பார்த்தா இது என்ன எதுவுமே புரியலேன்னு பார்த்தா ஏதோ எழுதி இருக்கு, நம்மளுக்கு தெரியல. இவன் என்னன்னு திருப்பி பார்க்கறான். திருப்பின்னு பார்த்தா நம்ம பஸ்ஸுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் நம்ம ஷின்சானுக்கும் பாத்ரூம் வருதேன்னு இது பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இது சீக்கிரம் அதை அழிச்சிட்டா திரும்பவும் போயிடுவோன்னு அவங்க தூக்கி போட்டா அது உடையலை. அதனால நம்ம ஷின்சான் இந்த இதை பிடிச்சிக்கோன்னு போச்சான் கொடுத்துட்டு அவனோட பவரை வச்சு அது அப்படியே அழிக்கலான்னு பார்த்தா பஸ்ஸுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா என்ன சளியை வச்சு இது பண்றியா அப்படின்னு கோவம் அவன் அப்படியே ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சிட்டான். அப்பன்னு பார்த்து நம்ம போச்சான் இன்னொரு கல்லை வச்சு குத்துன்னு குத்திட்டே இருக்கான். நம்ம ஷின்சான் மிதின்னு மிதிக்கிறான். 2 பேரும் கைய வச்சு அதை அழிக்க பாக்குறாங்க, ஆனா எதுவும் பண்ண முடியல. அப்புறம் நம்ம ஷின்சானும்
பின்னாடி இருந்து ஏதோ பண்றான். ஆனாலும் அவனால பண்ண முடியல. அப்புறம் நான் பஸ்ஸுக்கோ வந்துருச்சு. இதை வச்சுலாம் நீ பண்றியா அப்படின்னு மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கனால அப்புறம் தான் ஒரு ஹோல் மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே போச்சான் சொல்றான், ஓ இதுதான் இந்த வேர்ல்டோட எண்டிங். இது இந்த சூறாவளிக்குள்ள போனா நம்ம அவ்வளவுதான் அழிஞ்சிருவோம்னு சொன்னோடனே இங்க எல்லாம் குதி 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 குதின்னு அப்படியே மாறி அப்படியே இடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஷின்சான் இன்னும் ஏதாச்சும் வச்சு அதை அமுக்கி உடைச்சு அவங்க அப்படியே கீழே வந்து விழுந்துட்டாங்க. கீழே வந்து விழுந்து எந்திரிச்சா அப்பாடி அந்த தப்பிச்சிட்டோம். நம்ம ஷின்சான் நான் பாத்ரூம் போனோன்னு ஓடியே போயிட்டான். அப்பதான் நம்ம அப்போ அந்த உடஞ்சு போன பீசஸை பார்த்தான். அப்போ தூரத்துல பார்த்தா அந்த பஸ் நிக்குது. ஆனா தானாவே அந்த பஸ் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஷின்சான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது போச்சான் அதை தோண்டி அது எல்லாத்தையும் அந்த கல்லை புதைச்சிக்கிறான். அப்பெல்லாம் கேங் லீடர் இப்படி நடந்திருக்கா. ஓகே காய்ஸ் பாய். உங்களை அடுத்த வீடியோ